ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விப் யூஆர்எல் லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரியலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விப் யூஆர்எல் லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட் வந்து உங்களுக்கு ரியலி மணி ஏர்னிங் பண்ணி தருதா இல்லைனா ஃபேக் லிஸ்ட்டில் இது ஒன்று அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கிடுங்க. ஸோ இந்த லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கப்புறம் இது ரியலாக ஃபேக் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிங்க் ஷார்ட்னர்னாலே உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு யூடியூப்லேருந்து ஒரு லிங்க் எடுக்கிறீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மியூசிக்கோ இல்லைனா வீடியோவோ இல்லைனா அமேசானில் போகிறீங்க, ஏதாவது ப்ராடக்ட் வந்து பார்க்குறீங்க. ஸோ அதோட வெப்சைட் லிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துட்டு, இந்த விப் யூஆர்எல் பேஜுக்கு வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி இன்னொரு லிங்கை உங்களுக்கு தரும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லைனா வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் மூலமாகவோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது நபருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெலிகிராம்லேயே இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே எது மூலமாகவும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த லிங்கை அந்த நபர் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சம்டைம்ஸ் அதில் ஒரு ஆடு ப்ளே ஆகும். அந்த லிங்கு கிளிக் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு ஆடு ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வெப்சைட்டுக்கு டேரெக்டாகவே அந்த லிங்க் வந்து போயிடும். ஸோ இந்த குறிப்பிட்ட டைமில் அந்த ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் இந்த டைமில் ப்ளே ஆகிற அந்த ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ தருவாங்க, அமௌண்ட் தருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். அதே சேம் கான்செப்ட் தான் இதுலேயும். பட் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் போய்ட்டு கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி லிங்கை வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வாட்ஸ்அப்பில் இல்லைனா ஃபேஸ்புக்கில் இல்லைனா டெலிகிராமில் அதிகமாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எந்த அக்கௌண்ட்டில் இருக்காங்களோ அதில் ஷேர் பண்ணி அதை கிளிக் பண்ணுறாங்கன்னா, அதிகமான நபர் கிளிக் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜான உங்களுடைய சிபிஎம் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா $7 $8 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல அமௌண்ட் தான். அது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாப்பப் ஆட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டபிளான ஆட்ஸ் எல்லாமே எதுவுமே வராது. நார்மலாக சின்ன ஆட் மட்டும் ப்ளே ஆகிட்டு டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அதன் மூலமாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பெட்டரான வெப்சைட். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி வந்து உங்களுக்கு வர ஏர்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்டு, உங்களுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேடிஎம் வாலெட்டு, ஸோ இந்த மாதிரி பேபால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு $5 மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா யூபிஐ பேமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு மேலே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒரு $50 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தைரியமாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான விஷயம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் இதில் வர ஏர்னிங்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்ளை கமெண்ட் போட்டுறாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட்டை பொறுத்தவரை நிறைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இந்த யூடியூப் தொடங்குற டைமில் பார்த்தீங்கன்னா AdFlyங்கிற ஒரு வெப்சைட் ஏர்ன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் 20,000 வரைக்கும் அந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன். 1 மந்தில் அந்த லிங்க் ஷார்ட்னர் மூலம் 20,000 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த AdFly கிடையாது, இடையில கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அப்படியே அது போயிடுச்சு. பட் இதே மாதிரி நிறைய லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட் இருக்குது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேபிளான லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட் எல்லாமே இருக்குது. பட் இதில் இந்த வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல சிபிஎம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரிட்டேட்டபிள் ஆட்ஸ் வராத வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாங் லைஃப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓரளவுக்கு நான் கொடுத்த எக்கச்சக்கமான வீடியோஸில் இது வந்து ஒரு நல்ல வீடியோஸ்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.